வெல்கம் டு டாக்டர் கபில் சேனல். நான் உங்கள் மனநல மருத்துவர் டாக்டர் ஹரிதா. நிறைய பேரண்ட்ஸுக்கு ஆட்டிசம்ன்ற வார்த்தையை கேட்டாலே பேனிக் ஆகுறாங்க. ஆட்டிசம் குழந்தைங்க வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குமா, அவங்க அகடமிக்ஸ் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களோடு இருக்காங்க. அவங்க எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ், தெர் ஆர் மெனி ஃபேமஸ் ஆட்டிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் இருந்திருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வேர்ல்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லைஃப் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பில் கேட்ஸா. அதுக்கப்புறம் சார்லஸ் டார்வின். இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் ஆட்டிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு வீடியோ பத்தாது. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் இன்ட்ரோவோட வாங்க ஆட்டிசம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஆட்டிசம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆட்டிசம் எப்படி வருது, முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஆட்டிசம் எவ்வளோ காமன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிடிசியை பொறுத்த வரைக்கும் 54 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை ஆட்டிசம் குறைபாடுனால பாதிக்கப்படுது. பெண் குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது ஆண் குழந்தைங்க அதிகமாக பாதிப்படைகிறாங்க. இப்போ ஆட்டிசம்க்கு என்ன காரணிகள், ஆட்டிசம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதை 2 விதமாக பிரிக்கலாம். முதல்ல பார்த்தோம்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது மரபணு காரணிகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் காரணிகள். இப்போ முதல்ல ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெரிடிட்ரியாக வரலாம், அதாவது ஒரு பர்டிகுலர் ஜீன் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை ஆட்டிசமாக இருந்தது அப்படின்னா அடுத்து 2வது குழந்தைங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு 4லேருந்து 10% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் காரணிகள். அட்வான்ஸ்டு பேரண்டல் ஏஜ், அம்மாவுக்கு 35லேருந்து 40 வயதாக இருக்கும்போது கருவுற்றிருக்காங்க. முதல் குழந்தையே அப்போ தான் அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கச்ச. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைமாத குழந்தை, அதுக்கப்புறம் வெயிட் ரொம்ப லோ பர்த் வெயிட்டாக இருக்கிறது, ப்ரெக்னென்ட் ஆன டைம்லையோ இல்லை டெலிவரி டைம்லையோ ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்சிஜன் குழந்தையோட மூளைக்கு போகிறது பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதாவது மரபணு காரணத்தோட இந்த சுற்றுச்சூழல் காரணமும் சேரும்போது அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபேக்டர்ஸ்னால ஆட்டிசம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு சிங்கிள் ஃபேக்டர்னால தான் ஆட்டிசம் வருது அப்படின்றத ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 18லேருந்து 24 மாதம், அதாவது 1.5 வயசுலேருந்து 2 வயசுல குழந்தை 1 வார்த்தை 2 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க, அம்மா அப்பான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் பேரண்ட்ஸ் மனசில் ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் அந்த மாதிரி சமயத்துலையும் வீட்டில் இருக்க வயசானவங்க என்ன சொல்லிடுறாங்க, உங்கள் அப்பாவே இப்படி தான் பேசினாங்க, உங்கள் தாத்தாவே லேட்டாக தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு ஒரு தப்பான கைடன்ஸ் கொடுத்து மிஸ்லீட் பண்ணிடுறாங்க. எல்லா அம்மாவுக்கும் தன்னோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு காலத்தை ரொம்பவே தாழ்த்திடுவாங்க. ஒரு 3லேருந்து 4 வயசுக்கு மேலே கூட இப்போல்லாம் பேச்சுத்திறன் குறைபாடுன்னு கூட்டிகிட்டு வராங்க. இது பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு பிக் மிஸ்டேக்குன்னே சொல்லலாம். இயர்லியராக குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டோ ட்ரைனிங்கோ கொடுத்து நல்ல அவுட்கமுக்கு அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இயர்லியராக ஆட்டிசமை டிடெக்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு வைட் நாலேஜ் அபவுட் த சிம்டம்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசத்துல குழந்தை தாயோட முகம் பார்த்து சிரிக்கும். அதை தான் நம்ம சோஷியல் ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அம்மா சிரிச்சாங்க அப்படின்னா குழந்தையும் தாயோட முகத்தை பார்த்து சிரிக்கும். ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சோஷியல் ஸ்மைலே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி சைன் ஆஃப் ஆட்டிசமாக இருக்கலாம். அடுத்து ஒரு 3லேருந்து 6 மாசத்துல 6 மாதம் கிட்டத்தட்ட வரும்போது நல்லாவே ஐ கான்டாக்ட் குழந்தைங்க மேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இப்போ அம்மா குழந்தைகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா குழந்தை அவங்க கண்ணை பார்க்கும், என்ன பேசுகிறாங்கன்றத கவனிக்கும். இந்த லேக் ஆஃப் ஐ கான்டாக்ட், அதாவது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த ஐ கான்டாக்ட் மெயின்டெனன்ஸே இருக்காது. இதுவும் ஒரு ஏர்லி சைன் ஆஃப் ஆட்டிசம். 6லேருந்து 9 மாசத்துல இருக்க குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வச்ச பேரை சொல்லி கூப்பிடும்போது திரும்பி பார்க்கும், இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்.
ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு இயர்லி சைன் ஆஃப் ஆட்டிசம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மாசத்துல எல்லாம் பேப்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வந்துட்டு ரொம்ப மழலையா பேசுறது. அதாவது தாத்தா, பா, மா இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸ் வந்துட்டு பேச ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பேப்லிங் வந்துட்டு இந்த ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட இருக்காது. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 வேர்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கும். இந்த ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட ஸ்பீச் டிலே வந்து பார்க்கலாம். 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சில விஷயத்த வந்து ஜெஸ்டர்ஸ் மூலமா பேசி காமிக்கும். அதாவது எனக்கு தண்ணி வேணும் இந்த மாதிரி சைகைலாம் காமிக்கும். ஆனா ஆட்டிசம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இது வந்துட்டு அவங்க கிட்ட சுத்தமாவே இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸே அவங்க வந்து காமிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு டாய் வந்து வாங்கி தரோம் அப்படின்னா ஒரு சந்தோஷப்படுறதோ, இல்ல நம்ம அவங்கள திட்டினா அழுகுறதோ, இந்த மாதிரி எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லாம ஒரு மாதிரி பிளைண்டா இருப்பாங்க. அடுத்து வந்து பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் எனக்கு அந்த பொருள் வேணும், எனக்கு அந்த டாய் வேணும். அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையுமே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த பாத்திரம் வேணும் அப்படின்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க கையை பிடிச்சி அவங்க கையை தான் காமிப்பாங்களே தவிர, இந்த குழந்தைங்களா சுட்டி காட்டி அந்த ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்றத பத்தி அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க நல்லா பேசியிருக்கும், 2 3 வார்த்தை கூட நல்லா பேசியிருக்கும், நிறைய செயல் செஞ்சிருக்கும், ஐ கான்டாக்ட் கூட மெயின்டைன் பண்ணியிருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு மேல வந்து பார்த்தோம்னா அது எதுவுமே இருக்காம மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது லாஸ் ஆஃப் அக்வயர்ட் மைல்ஸ்டோன்ஸ். ஒரு சில மைல்கற்கள் வந்து அவங்க அட்டைன் பண்ணியிருப்பாங்க, அது வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து போயிருக்கும். இதுவும் வந்து ஆட்டிசமுக்குரிய ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆட்டிசம் குழந்தைங்க வந்து மித்த குழந்தைங்களோட அவங்களோட ஒத்த வயது குழந்தைங்களோட மிங்கிள் ஆகாம தனியாவே இருப்பாங்க, தனியாவே விளையாடுவாங்க, சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க நடக்கும்போது நுனிக்காலில் வந்து நடப்பாங்க. அதாவது டிப்டோ வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட இந்த குழந்தைங்க வந்து நடக்கும். ஒரே டாயை வச்சு விளையாடுவாங்க, மணிக்கணக்கா ஒரே பொம்மையை வச்சு விளையாடுவாங்க. இப்போ கார் டாய்னா அதை ஓட்டி விளையாடாம அதை டயரை திருப்பி போட்டு அந்த டயரை சுற்றி விளையாடுவாங்க. இன்னொன்று இந்த குழந்தைங்களுக்கு ஸ்பின்னிங் மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபேன் இந்த மாதிரி சுற்றுற ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து காமிப்பாங்க. இப்போ சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம சொன்னால் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சிட் டவுன், ஸ்டாண்ட் அப் அந்த மாதிரி சொன்னால் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பா செய்கிறது எதையுமே இமிட்டேட் பண்ண மாட்டாங்க. சில குழந்தைங்க நார்மல் குழந்தைங்கள வந்து பார்த்தாங்க அப்படின்னா அம்மா வந்து வீட்டை கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுவும் கூட்டுற மாதிரி பண்ணும். இல்லை ஃபோன் பேசுனாங்கன்னா ஃபோன் பேசுகிற மாதிரி அதுவும் வந்துட்டு சைகை காமிக்கும். இந்த மாதிரியான ஒரு இமிட்டேஷன் வந்து இந்த குழந்தைங்க கிட்ட வந்துட்டு இருக்காது. ஆட்டிசமுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோலாலியா. அதாவது நம்ம சொன்ன வார்த்தைகளையே குழந்தை வந்து திருப்பி சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டோம்னா அந்த குழந்தை திருப்பி அதுக்கு பதில் சொல்லாம திருப்பி உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லும். ஸோ நம்ம சொன்ன வார்த்தையவே அது வந்துட்டு ரிப்பீட் பண்ணும். இதுதான் எக்கோலேலியா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிசம்ல மெயினாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். தனக்குன்னு ஒரு உலகத்துல தானா உட்காந்துட்டு தானா விளையாடிட்டு இருப்பாங்க. அதிகமான சத்தத்துக்கு வந்துட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ குக்கர், மிக்ஸி சத்தத்துக்குலாம் காதை வந்துட்டு பொத்திப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாண்டான டயட் தான் வந்துட்டு விரும்புவாங்க. அ ஒரே மாதிரியான சாப்பாடு தான் அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். சாம்பாரோ இல்ல வந்துட்டு சட்னியோ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஒரே மாதிரியான பேட்டர்ன் ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி பீப்பிள்ஸ விட அவங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. பொம்மைகள் கிட்ட வந்துட்டு அதிகமா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈர்ப்பு வந்துட்டு இருக்கும். இந்த மாரி நெறைய ஆட்டிசம்க்கு வந்துட்டு நெறைய சிம்ப்டம்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ரொம்ப முக்கியமான சிம்ப்டம்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ஓவர்வியூ பண்ணிட்டோம். நெறைய சிம்ப்டம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் இது வந்துட்டு மாறுபடும். அதே மாதிரி நார்மல் குழந்தைங்களுக்கும் எப்பயாவது இந்த மாரி சிம்ப்டம்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் கன்சிஸ்டன்ட்டா இந்த சிம்ப்டம்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து டிலே பண்ணாம பக்கத்துல இருக்க டாக்டர வந்து கண்டிப்பா போய் கன்சல்ட் பண்ணணும். இப்ப எப்படி வந்துட்டு ஆட்டிசம வந்து நம்ம டயக்னோஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு பிளட் டெஸ்ட் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, ஸ்கேன் கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு கரெக்டான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து எப்படி வளர்ந்தது, என்ன மாதிரி டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு, ஏதாவது டிலே இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளினிக்கலாக எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகிட்ட பேசுறது, அவங்க கிட்ட அந்த குழந்தை வந்து எப்படி நடந்துக்குது, இதெல்லாம் வச்சு தான் ஒரு டயக்னோசிஸ்க்கு வருவாங்க. அது இல்லாமல் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு சில அசஸ்மெண்ட் ஸ்கேல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி தாங்க நம்ம ஆட்டிசம் வந்து டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ
அடுத்த வீடியோவில் ஆட்டிசம் பற்றி ட்ரீட்மெண்ட், ட்ரைனிங், ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.